வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற மாடல் 3 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ், அதுக்கப்புறம் மாடல் 1, 2, 3யோட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் டிவிசிபிலிட்டி ரூல் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு தான் இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவிசிபிலிட்டி ரூல் தெரியலைன்னா நேராக போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் என்னோட வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க. 5432*7 is divisible by 9, then the digit in place of star is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 5432*7 அப்படிங்கிறது 9ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டார் வருது பாத்தீங்களா, இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவிசிபிலிட்டி பை ரூல் 9 அதை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரூல் 9 என்ன அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட் டிவைடட் பை 9. சம் ஆஃப் டிஜிட் எக்ஸாக்ட்லி என்னது, டிவைடட் பை 9. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது என்னது, இதோட சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்கணும். அப்போ 5 + 4 9, 9 + 3 12, 12 + 2 14, 14 + 7 எவ்வளோ கிடைக்கும், 21. அப்போ 21 + இந்த ஸ்டார் வேல்யூ. ஸோ இந்த ஸ்டார் வேல்யூங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம செக் பண்ணலாம். போட்டால் அந்த வரக்கூடிய நம்பர் எப்படி இருக்குமா, எக்ஸாக்டா டிவிசிபிள் பை 9ஆ இருக்குமா, எக்ஸாக்டா டிவிசிபிள் பை 9ஆ இருக்குமா. சரியா? அப்போ 21 + 0 21 தான் கிடைக்கும். ஸோ அது 9ஆல டிவைட் ஆகாது. 21 + 1 22 தான் கிடைக்கும். சரி, அங்கே பாருங்க, 21 + 0 21 தான் கிடைக்கும். அது 9ஆல டிவைட் ஆகாது. 21 + 1 22 கிடைக்கும். இதுவும் 9ஆல டிவைட் ஆகாது. 21 + 6 27, இது கண்டிப்பா 9ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த ஸ்டார் இருக்க இடத்துல, இந்த ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல என்ன வரும், 6 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு வரும். சரியா? அப்ப ஆன்சர் நம்ம என்ன போட்டுடலாம், 6ன்னு சூஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் 21 + 9 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது 30, அது 9ஆல டிவைட் ஆகாது. அப்ப நம்ம கரெக்ட் ஆன்சர் என்னதான், இதுதான். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் எல்லாத்துக்குமே படிச்சுக்கோங்க. படிச்சீங்கன்னா அந்த மாடல் 3ல வர கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க, 84847880. சரியா? ஒரு 1000 ரூபீஸ்ங்கிற அஃபோர்டபுள் ஃபீஸ்க்குள்ளாடி உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. மார்த்தாண்டத்தில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்கு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறேன் சார், எப்படியாவது வேலை வாங்க போறேன் அப்படின்னா மறக்காம இந்த நம்பர் என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க வித் என்னோட கைடன்ஸோட. சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If a number is divisible by 11 and 13, then it must be necessarily. சரியா? ஒரு எண்ணை 11 மற்றும் 13 இரண்டாலும் வகுத்தால் அது அவசியமா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா அதோட மல்டிப்ளிகேஷனா இருக்கணும், இதுதான் அர்த்தம். ஸோ நான் இதுக்கு ஆன்சர் நான் பார்த்தோன்னே சொல்லிடுவேன், 11 × 13 சொல்லிடுவேன். சரியா? ஸோ எப்படின்னா 45 ஒரு நம்பர் நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா நம்ம 45 9 × 5 நம்ம எடுக்கலாம். அப்ப 9ஓட டிவிசிபிள் ரூலும் அப்ளை ஆகணும், 5ஓட டிவிசிபிள் ரூலும் அப்ளை ஆகணும். அப்ப இந்த ரெண்டு ரூலுமே அப்ளை ஆச்சு அப்படின்னா அது அந்த நம்பர் என்ன இருக்கும், நம்ம டிவிசிபிள் அப்படின்னு நம்ம எடுப்போம். சரியா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ எந்த நம்பர் நம்ம எடுத்தா கூட அதை நம்ம அடிஷனா பார்க்க மாட்டோம், மல்டிப்ளிகேஷனா தான் பார்ப்போம். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 11 × 13 கிடைக்கும். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. If star is a digit such that 5824* is divisible by 11, then star equals to. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய ரூல் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் எதால டிவிசிபிள் ஆக ரூல் கேட்கறாங்க, 11ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய ரூல் கேட்காங்க. ஸோ 5824*. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 + 2. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், டிவிசிபிள் பை ரூல் 11 என்ன, ஸோ அல்டர்னேட்டிவ் டிஜிட் என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணி அல்டர்னேட்டிவ் டிஜிட்டை நீங்க ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், எய்தர் 0வா இருக்கும், அப்படி இல்லைன்னா அது எப்படி இருக்கும், 11ஓட மல்டிபிள்ஸா இருக்கும். 11ஓட மல்டிபிள்ஸா இருக்கும். 11 22 33 இந்த மாதிரி போகலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் டிஜிட் அப்படிங்கிறது 5
2 அதுக்கப்புறம் வந்து என்னது ஸ்டார். 5 2 plus வந்து எவ்வளவு 7 7 plus ஸ்டார். இது மைனஸ் அடுத்த ஆல்டர்னேட் டிஜிட் 8 plus 4 வந்து எவ்வளவு 12. இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும் 0 or 11 கிடைக்கணுமா. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஆப்ஷன்ல இருக்க வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அப்ப 7 plus 2 நமக்கு என்ன கிடைக்கும் 9 தான் கிடைக்கும். ஸோ 9 minus 12 வராது. 7 plus 3 நமக்கு என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும். ஸோ 10 minus 12 2 தான் வரும், இதுவும் வராது. நெக்ஸ்ட் பாருங்க 7 plus 5 என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும். ஸோ 12 minus 12 என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். அப்ப இது கண்டிப்பா வரும். 6 போட்டு பார்த்தீங்கன்னா 7 plus 6 13 13 minus 12 1 கிடைக்கும், அது வராது. அப்ப நமக்கான ஆன்சர் என்னதான் இருக்கும் 5 இருக்கும். சரியா. ஸோ 4th கொஸ்டின் பார்க்கலாம். If 78 star 3945 is divisible by 11 where star is a digit then star is equal to அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ இந்த ஸ்டாரோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ 11ஓட ரூலை வந்து நம்ம லாஸ்ட் கொஸ்டின் தான் பார்த்தோம். பாஸ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்க, ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. சரியா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அல்டர்னேட்டிவ் டிஜிட்டை வந்து என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம். அப்போ 7 plus ஸ்டார் plus 3 அப்போ 16 9 plus 7 வந்து எவ்வளவு 16 16 plus 5 நமக்கு என்ன கிடைக்கும் 21. சரியா. ஸோ 21 plus என்ன வேல்யூ ஸ்டாரோட வேல்யூ. சரியா. மைனஸ் 8 plus 3 எவ்வளவு 11 11 plus 4 எவ்வளவு 15. சரியா. 15 போட்டு பார்த்து நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்க போறோம். சரியா. அப்ப 21 plus 1 22 22 minus 15 7 வராது. 21 minus 15 6 இதுவும் வராது. 21 plus 3 24 24 minus 15 நமக்கு என்ன ஆகாது அதுவும் நமக்கு வராது. சரியா. ஸோ 9 தான் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 26 minus 15 21 plus 4 வந்து எவ்வளவு 26ல இருந்து 15 கழிக்க போறீங்க. ஸோ 6ல இருந்து 5 கழிச்சா 1 2ல இருந்து 1 கழிச்சா 1. ஸோ 11 வருதா. ஸோ நம்ம என்ன படிச்சோம் 0 அப்படி இல்லைன்னா 11 வரணும்னு சொல்லி படிச்சோம். அப்போ நம்ம லாஸ்ட் வந்து வரக்கூடியது வந்து என்னது 5. ஸோ 21 plus 5 போட்டாதான் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம் சூஸ் பண்ணுவோம். ஸோ திரும்பவும் சொல்றேன் டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நான் ரொம்ப தெளிவாகவே பேசிக்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே புரியும். சரியா. ஸோ 5th கொஸ்டின் பாருங்க. If the number 48327 star 8 is divisible by 11 then the missing digit is சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி divisible by 11 வந்து ரூல் வந்து அப்ளை பண்ணக்கூடியதான் கேட்டிருக்காங்க. சரியா. இது பாருங்க. ஸோ ஆல்டர்னேட் டிஜிட் வந்து என்ன பண்ணுவீங்க ஆட் பண்ணுவீங்க. 4 plus 3 7 7 plus 7 எவ்வளவு 14 14 plus 8 எவ்வளவு 22 மைனஸ் ஆல்டர்னேட் டிஜிட் ஆட் பண்ணுங்க. 8 plus 2 வந்து 10 10 plus ஸ்டார் என்ன பண்ணுவீங்க 10 plus ஸ்டார். ஸோ இது பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 11 or 0 வரணும். சரியா. அப்போ 22 minus 10 plus 5 15 வராது. 22 minus 10 plus 13 வராது. 22 minus 12 வருமா வராது. ஏன்னா 22 minus 10 12 தான் கிடைக்கும். அடுத்து பாருங்க 22 minus 11 நமக்கு என்ன கிடைக்கும் 11 கிடைக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும் 4th ஆப்ஷன் 1 கிடைக்கும். புரியுதா. 6th கொஸ்டின் பாருங்க. What least value must be assigned to star so that the number 451 star 603 is exactly divisible by 9. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி மறக்காமல் என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதனால் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.